சங்கடங்களை சடுதியிலே தீர்த்து காத்தருளும் நம் ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருள் என்றும் பசுமரத்தாணி போல் பதிந்து பசுமையான வாழ்வு தருவதற்கு அந்த குருவருளும் திருவருளும் முன்னின்று காத்தருள வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்புக்கினிய ஐயா மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் என அது மணிமேகலை பிரசுரம் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் நான். நன்றி. அதனால் ஐயா நீங்கள் பசுமரத்தாணி போல வாழ்க்கை பசுமையாக இருக்க வேண்டும் சொல்லி இன்னைக்கு சாமிகள் முதல் நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்கள் சொல்லுகின்ற நல்ல கருத்துக்கள் எல்லாமே புத்தக வடிவை பெற்று மிகச்சிறந்த வரவேற்பை பெற்று கொண்டு இருக்கிறது. வாசகர்கள் அடுத்து சுவாமிகள் என்ன புத்தகம் எழுதியிருக்கிறார்கள், அது புத்தகம் தலைப்பு கூட அவங்க சொல்கிறதில்ல. 11வது புத்தகம் கொடுங்க, 12வது புத்தகம் கொடுங்க. அதை முழு தொகுதியை வாங்கி பயன்படுகிறவர்கள் தொடர்ந்து இந்த நூல்களை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மணிமேகலை பிரசுரத்தில் ஆயிரக்கணக்கான நூல்களை வெளியிட்டு இருக்கிறோம். சுவாமிகள் அளவுக்கு ஒரு எழுத்து வேந்தராக அவர் செய்திருக்க இந்த பணி, எழுத்து பணி மிகச்சிறந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. அவருடன் இணைந்து செயல்படுவதில் நான் மகிழ்கிறேன். நன்றி. அருமை ஐயா, அருமையான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க ஐயா. ஆனால் தொடர்ந்து பக்தர்கள் அவசியம் பேச, ஏன்னா ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க ஐயா. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சுவாமிஜி வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக. அடடா, ஹரியோ, நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. நான் மீன் சிறுட்டி விஜயலட்சுமி பேசுறேன் சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க. ஹலோ, நகர்ந்து வந்து பேசுங்க. சுவாமிஜி, நான் நிறைய உங்க மந்திரங்கள்லாம் கேட்டு நிறைய இதுக்கு போயிட்டு வந்திருக்கோம் சுவாமிஜி. சரிங்கம்மா. மந்திரங்கள்லாம் கேட்டு காசி ராமேஸ்வரம் எல்லாம் சென்று வந்த 2-3 அம்மா அம்மா டிவி பார்த்துக்கிட்டே பேசுறீங்கன்னா கட் ஆயிடுமா? ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சாமிஜி. உங்களால உங்க புக்கெல்லாம் படிச்சு ரொம்ப சந்தோஷத்தோட சாமிஜி. தான் கண்டிப்பா கண்டிப்பாமா. உங்க புக்கெல்லாம் படிக்கும்போது ரொம்ப மனசு ஆர்வமும் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து நீங்க எழுதிட்டு ஒரு பக்கத்தை எல்லாம் படிக்கும் போது எங்க மனசே அப்படியே ஒரு வித்தியாசமா போகுதுங்க சாமிஜி. தெரியல எனக்கு. அப்படியெல்லாம் படிச்சு ஒவ்வொன்றும் பயன்பெறோம். நான் மக்களுக்கும் பயன்பெற செய்ய வைக்கிறேன். அதுதாம்மா முக்கியம். அதுதான் நான் எதிர்பார்க்கிறதும் அதுதாம்மா. வாங்கி படிக்கிறவங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி வாங்க வைக்கிறதுங்கிறது தான் பெரிய விஷயம்மா. சிலர் செய்கிறாங்கம்மா, யான் பெற்ற பேரு பெருக வையகம் அப்படின்னு சொல்லி தாங்கள் பயனடைகிறத பற்றி மற்றவர்களே சொல்லி வாங்க வைக்கிறாங்க. விஜயலட்சுமி அம்மாவும் அதே மாதிரி செய்வதில் மகிழ்ச்சி. நன்றிம்மா. சொல்லுங்கம்மா விஜயலட்சுமி அம்மா, சொல்லுங்க. எங்க பையன் எங்க குடும்பத்துக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. வயசு 65. உங்க கல்யாணத்துல 60 கல்யாணத்துல அங்க செஞ்சோம் 2 பேரும். சரி. 2018ல நீங்க 60 கல்யாணம் செஞ்சு வச்சீங்கன்னா. ஆமா 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 ஆமா, ஞாபகம் இருக்குமா? சொல்லுங்கம்மா. நான் பூஜைக்கெல்லாம் வர்றேன் சாமிஜி. சரிம்மா. பூஜைக்கு தான் என்னால வர முடியல மித்தையா. எல்லாத்துக்கும் அகண்ட பாராயணம் வர்றேன். ரொம்ப இங்க இருந்து இன்டீரியலா இருந்தாலும் கஷ்டப்பட்டு உங்களை நான் பார்க்கணும். சரிம்மா. பார்த்தாலே போருங்கிற மாதிரி உங்களை அனுப்பினமும் என் தெய்வத்தை தெய்வமா நினைக்கிறேன் குருவே. உங்களா கண்டிப்பா மாதிரி நினைக்கிறோம். நல்லா ஆசீர்வாதம் பண்ணணும் எங்க குடும்பத்தை. உங்களால நல்லா பயன்பெறோம். குறையில்லாத நிறையோடு இன்னும் இருக்கிற குறைகள் எல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வும் தீர்க்க சுமங்கலியாவும் தீர்க்க நல்ல ஒரு செல்வம் பெற்று நல்லா இருங்கம்மா. உங்கள்கிட்ட 2-3 இடம் பேசிருக்கேன் சாமிஜி. சரிம்மா. எந்திர பூஜைக்கு வந்திருந்தேன். அப்ப அதுக்கு பிறகு ஒரு இடம் பேசினேன். விக்ரமாயா வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் உடஞ்சிருச்சு. மறுபடியும் திரும்பவும் வாங்கிட்டு வைக்க சொன்னீங்க. வச்சுட்டேன். அது குளத்துல போட. அவ்வளவுதாம்மா. நல்லதும்மா. நல்லதும்மா. ஐயோ பாவம், அவங்க ஆர்வத்துல தொடர்ந்து இருக்காங்க ஐயா, என்ன பண்றது. ஹலோ ஐயோ குருவே சரணங்கய்யா. நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. நாங்க மதுரையில இருந்து ஜெயக்குடி பேசுறேங்கய்யா. ஜெயக்குடிம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. குறையில்லாத நிறையோடு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா குடும்ப சகீதமா நல்லா இருங்க. 3 புக்கு வாங்கியிருக்கேங்கய்யா. விக்ரமாயா வாங்கியிருக்கேங்கய்யா. சரிடா கண்ணு, வாங்கியிருக்க. படிச்சியா?
இல்லைங்கய்யா, சரி. என் மருமகளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நல்லபடியா நீங்க தான் பேர் வச்சீங்க. ம் அதே மாதிரி என்ன 2வது மக இப்ப மாசமா இருக்காங்க. சரி, நல்லா சுகப்பிரசவம் ஆகணும், உங்க ஆசீர்வாதம் வேணுங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா நல்லபடியா நடக்கும், சுகப்பிரசவமாவும் நடக்கட்டும். நீங்க சொல்ற அந்த இது போன்ல சொல்ற அந்த ஸ்லோகம்லாம் டெய்லி பொண்ணு கேட்க படிக்கீங்க. சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க, அது கண்டிப்பா பலன் தரும். எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுதுங்கய்யா, நீங்க நல்லபடியா இருக்கணும். என்ன பண்ணுதுமா? எனக்கு கை கால் அசதியா வருதுங்கய்யா, கனவுகள் வருதுங்கய்யா நிறைய. தூக்கம் நல்லா இருக்காமா? தூக்கம் இல்லைங்கய்யா. அதை கரெக்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் சரியா போயிடுமா? சரிங்க. இந்த இது சிங் மந்திரம் இது டாலர் வாங்கியிருக்கீங்க, அதை கருங்காலி மாலையோட சேர்த்து கோர்த்து போட்டுக்கலாங்க? போட்டுக்கலாம், அதுக்கு எதுல வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்க. ஆமா, அதுல வேணா புத்தகத்தை படிச்சதுன்னா என்ன அனுபவம் கிடைச்சது உங்களுக்கு? எங்க 2வது மருமக குழந்தை பாப்பா பால் குடிக்காம இருந்துச்சு. நீங்க 1 வருஷம் வரைக்கும் அந்த ஸ்லோகம்லாம் சொல்ல சொன்னீங்க. ஆமா 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 அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பண்ணவும் நல்லா சாப்பிட்டுச்சுங்க பாப்பா. ஆமா ஆமா அப்ப வந்து நீங்க துன்பங்களை தீர்த்திர ஜோதிட பரிகார வழிபாடுகள் அந்த பாகம் 1 எடுத்து படிச்சிருக்கீங்க. ஆமாங்கய்யா. சரி சரி. நானும் பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் இதை சொல்லியிருக்கேங்க, புக்கு இந்த மாதிரி வாங்குங்க, இது நல்லா நான் பலன் அடைஞ்சிருக்கேன், நீங்களும் பலன் அடைங்க, தெரியாததை கேளுங்க, நானும் ஐயாட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என் பேரை மருமக மக எங்க குடும்பம் எல்லாம் நல்லபடியா இருக்கணுங்கய்யா. நல்லா சிறப்பா இருப்பாங்கம்மா, கவலையை விடுங்க. சரிங்கய்யா. நல்லதும்மா. சுகப்பிரசவம் ஆகணுங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா ஆகும், கண்டிப்பா ஆகும்மா, கண்டிப்பா ஆகும்மா. குழந்தைங்க பேரங்குட்டிங்க எல்லாங்கய்யா. கண்டிப்பா அப்பா கண்டிப்பா. உடம்பு முடியாம இருக்காங்கய்யா, நல்லபடியா நல்லா ஆகட்டும், நல்லா ஆகட்டும்மா, நல்லதுமா, நல்லா ஆகட்டும்மா, நல்லதுமா நல்லதுமா. ஹலோ 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 அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம் கண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன்ப்பா. யாருக்கா கேட்க போற கண்ணா? இந்த என் பொண்ணுக்காக கேட்கணும், சின்னவளுக்காக. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கால் பண்ணி பேசியிருக்கேன். சரி பெரிய பாப்பாக்காக. சரி. அவ பேர் ரேவதின்னு இருந்தது, பேர் மாத்த சொன்னீங்க, மாத்திட்டோம். சரி. எல்லாத்தையும் கெசட்ல எல்லாத்தையும் மாத்திட்டோம். சரி. வேலை அதனால வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கேட்டேன். கல்யாணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லம்மா, 25 மேல பாருங்க முடியும் நீங்க. அதே மாதிரி நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு இப்ப பாப்பாவும் இருக்கா. போன வாட்டி அரண்ட பாராயணம் வந்தப்போ நான் கேட்டேன் உங்ககிட்ட, பிரசவம் ஆகணும்ட்டு திருநூறு கொடுத்துட்டு இது நீங்க வயிற்றுல செய்யுங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி அவ வச்சுன்னு வந்தா இப்ப நல்லபடியா சுகப்பிரசவம் ஆயிடுச்சு, பொண்ணு பிறந்திருக்கா. நல்ல செய்திகளா சொல்றீங்கம்மா, மகிழ்ச்சியா இருக்கு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, நிச்சயமா நாங்க நிறைய பலன் அடைஞ்சிருக்கோம். அப்பா கிட்ட வந்து நிறைய பலன். இப்ப 2 விஷயம், என் சின்ன பொண்ணுக்கு மேரேஜ் முடியணும். என்ன வயசாச்சுமா? இப்ப 27 நடக்குதுப்பா. சரி 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 சரி. அவளுக்கு மட்டும் கொஞ்சம் தோஷம் இருக்க மாதிரி இருக்கு, சரி, அது சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுடா கண்ணா. அதுக்கப்புறம் பாப்பாக்கு பேர் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க, சொன்னா நல்லா இருக்கும். என்ன பேரு? யாருக்கு? இது என் வீட்டுக்கு இப்பதான் போன மாசம் தான் பிறந்திருக்கா, அவளுக்கு பேர் வைக்கணும். என்ன நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரம், மிதுனர். ஓஹோ, மீனம். சாதனா ஸ்ரீன்னு வைங்க. சாதனா ஸ்ரீ. சாதனா. ஓகேப்பா ஓகேப்பா. சாதனா ஸ்ரீ. ஓகேப்பா. இப்ப சின்ன பாப்பாக்கு கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும்? அது கொஞ்சம் எனக்கு நீங்க சொல்லும் போது அது கொஞ்சம் தோஷம் இருக்கு, அது சரி பண்ணிடணும்னு தோணுது. கொஞ்சம் ஜாதகமா பாத்துருங்க, அதுதான் நல்லது. உங்ககிட்ட வரலாமா? அங்க நீங்க கேட்டுக்குங்க, கீழே நம்பர் வருது இல்ல, அதுல பார்த்து கேட்டுக்குங்க. நல்லதுமா, நல்லா இருமா, தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயுசா குறையில்லாத நிறையோடு நினைச்சது நடந்தபடி நல்லா இருங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா 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 நல்லதுமா. ஐயா, சென்ற வாரம் ஒரு கேள்வி இருக்கு ஐயா, அந்த கேள்வி கேட்டு உங்களுக்கு இல்லை, நம்ம நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களிடம் கேட்க வேண்டும் என்று என் மனதில் இருந்த கேள்வி இது. சிற்றின்பத்தின் சிறுமைகள் என்றால் என்ன, பேரின்பத்தின் பெருமைகள் என்றால் என்ன? இதை பற்றி உங்கள் கண்ணோட்டத்தின் பதில்கள் வேண்டும் என்று போன வாரம் கேட்டிருந்தேன். அதை ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்மளுக்கு நேரம் முடிஞ்சதுனால வந்து நிறைய புத்தகத்தில் சுமந்து நிறைய எழுத்தாளர்கள்ட்ட பழகி நட்புக்கே இலக்கணமாக, நம்ம மட்டும் இல்லை எல்லார்கிட்டையும் நட்புக்கு இலக்கணமாக இருக்கிறீங்க. ஒரு எடுத்துக்காட்டா, நல்ல நண்பர் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டா உங்களுடைய அந்த அனுபவத்தில் இந்த சிற்றின்பத்தினுடைய சிறுமைகள், பேரின்பத்தினுடைய பெருமைகள் எதன்னு நினைக்கிறீங்க? என்ன என்னோட சிந்தனை ஒரு புறம் இருக்க,
நான் என்னோட கண்ணோட்டம் அல்லாமல் சுவாமிகளோட கண்ணோட்டம் நான் என்னன்னு சொல்றேன் தெரியல ஐயா, எனக்கு. என்னோட கண்ணோட்டம். நீங்க ஏதாவது ஒரு குழு கொடுப்பீங்கன்னு பாக்குறேன் ஐயா, வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து அடிப்படையாக உங்ககிட்ட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சரிங்க ஐயா. ஐயா, சிற்றின்பத்தின் சிறுமைகள் அப்படின்னும் போதே அது முடிஞ்சு போச்சு. பேரின்பத்தின் பெருமைகள்னும் போது அது வேற முடியாத ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு விஷயம். சிற்றின்பம் இயல்பான மனிதர்களுடைய வாழ்க்கையில் சிற்றின்பத்தில் பிறந்து சிற்றின்பத்திலேயே வாழ்ந்து சிற்றின்பத்திலேயே மடிவது மனிதனுடைய தன்மை. பேரின்பத்துக்கு போவர்கள் குறைவு தான். இப்போ போகவே முடியாது. இது யாருக்கு சதம்னா 100 பேர் பிறந்தால் உலகெங்கிலும் நான் சொல்கிறேன், ஐயோ, யாராவது ஒரு 5 பேருக்குத்தான் அது சாத்தியம். 100க்கு 5 பேருக்கு சாத்தியம். அது பேரின்பம். அதுலேயும் அந்த 5 பேர்லேயும் முழுமையாக அந்த பேரின்பத்தை அடைவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இயல்பான வாழ்க்கை வாழ்கின்ற நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பேரின்பம் அப்படிங்கிறது. நீங்கள் பாருங்கள், சிரிக்கின்றவனுக்கு கவலை இருக்கும் எப்பவுமே. நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் சிரிக்கிறாங்க, சிரிக்கே எனக்கு அச்சமாக இருக்கு. ஆமாம் ஐயா, உள்ள ஏதாவது ஒரு கவலை. சிரிப்பவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கவலை கொள்வான். மனிதனுக்கு சிரிக்காதவன், சிங்கத்தை எடுத்துக்கோங்களேன், அது சிரிக்காது, அதுக்கு கவலையும் பெருசாக இருக்காது, அதை பற்றியும் தெரியாது. மனிதனுக்குத்தான் மனம், அதனால்தான் மனிதன்னு பேர் வந்துச்சு. அந்த மனம் இருக்கக்கூடியதில் அந்த சிற்றின்பம் இருக்கு பாருங்க, அதுதான் எல்லாத்துக்குமே காரணம். எல்லா ஞானிகளும் இதை ரொம்ப வரையறுத்து சொல்லிட்டாங்க ஐயா. பேரின்பம் இகத்தை பற்றியும் தெரிந்து வாழும், பரத்தை பற்றியும் தெரிந்து வாழும் இந்த பேரின்பம். அப்போது பாருங்க, ஒரு மனிதன் கல்யாணமாகாத அந்த பேரின்பத்தை அடைய முடியுமா? கல்யாணம் ஆகி இல்லற வாழ்க்கையில் இருந்து அடைய முடியுமானா இல்லற வாழ்க்கையில் இருந்து அடைய முடியும். அதுதான் இகத்தையும் தெரிந்தவன் பரத்தையும் தெரிந்தவன் நிலையாய் பேரின்பம் கொள்வான். அப்போ சிற்றின்பம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம அதனுடைய சிறுமைகள் என்ன அப்படின்னா, சாவை கண்டு பயப்படுறோம். முதல்ல அதிலிருந்து போகலாம் ஐயா. சாக கண்டு நம்ம பயப்படுறோம் ஐயா. இப்போ நம்ம வயதுக்கு 10 வயது 15 வயது உருவம் எங்கே? அது மறைந்து விட்டது, மறையில் செத்து போச்சு. அந்த உருவம் திருப்பி வரவே வராது. திருப்பியும் ஒரு 40 வயசில் ஒரு 25 வயது உருவம் எங்கே? வரவே வராது, காட்டவும் முடியாது. ஒரு 70 வயசில் 60 வயசில் 40 வயசு 50 வயசு உருவம் எங்கே? கிடையாது. நாமே நம் உருவமே செத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டு சாவுக்காக பயப்படுறோம். இது சிற்றின்பம் தானே. ஒரு மனிதன் சாக போகின்றான்னு தெரிஞ்சே எல்லாத்து மேலேயும் பற்று வைக்கும் பொழுது அது அந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கிறான். அது நிரந்தரம் இல்லாதது. எது நம்மோடு இருக்கிறதோ, எதை நாம் அதிகமாக விரும்பி நேசிக்கின்றோமோ அது நம்மை விட்டு ஒரு நாள் போய்விடும் என்று தெரியாமலேயே நாம் சந்தோஷப்படுறோம். இதுதான் ஐயா அந்த சிற்றின்பம். உதாரணத்துக்கு ஒரு சட்டை எடுப்பீங்க, எத்தனை வருஷம் போடுவீங்க ஐயா? உங்களுக்கு பிடிச்ச நிறம், அதிகபட்சம் 10 வருஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருக்காது ஐயா. நீங்கள் எதை விரும்பி வைத்துட்ருங்க, அது பிள்ளைகள், கணவன், மனைவி, உற்றார், உறவு எல்லாமே நான் விரும்பி கால எல்கையோட முடிஞ்சது. அவ்வளோதான். எதுவுமே நம்மோடு இருக்காது. அப்படி என்று தெரிந்து எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இன்பத்தை அனுபவிக்கின்ற மனிதன் சிற்றின்பமா இல்லையா? நிரந்தரம் இல்லாமல், எதுவும் நம்மோடு வராமல், நம்மை பற்றி பின்பு பேசாமல், நல்லபடியாக புகழோடு நம்மால் பலர் வாழ்வார்கள், வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் சராசரி மனிதனாக இருக்கக்கூடியவன் அன்றாடம் பெறுகின்ற சிற்றின்பம் இருக்கிறது பாருங்க, அது வருடந்தோறும் ஆயுள்தோறும் இருக்கக்கூடிய சிற்றின்பமே தவிர பேரின்பம் ஆகவே ஆகாது. பேரின்பம்னா என்ன? அதுதான் நான் சொல்கிறது தான். மனிதனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பது தான் பேரின்பத்தினுடைய தத்துவம். நம்ப சொல்ல பத்ரகிரியாரே ஒரு முறை பாடியிருக்காரு அற்புதமாக. எதில் ஒன்று போனாலும் மனிதன் இப்படியே இருக்கிறானே, அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்களை சுட்டரித்து
தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு பாடுறாரு. அகங்காரம் உள்ளடக்கி நீ வாழ்கின்ற மாயை வாழ்க்கை வாழுகின்றாய், நிரந்தரம் இல்லாத அந்த இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கு நிரந்தரம் இல்லை, ஆனால் உனக்கு தெரியாது, இன்பத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அப்போ சொல்கிறார், அகங்காரத்தை உள்ளடக்கி, உனக்கு இதெல்லாம் அகங்காரமடா உள்ளடக்கி ஐம்புலன்களை சுட்டெரித்து. இங்கே தான் ஏன் விஷயம், இந்த ஐம்புலன்களால் தான் துன்பத்துக்கான வழியே பிறக்குது அப்படின்றது. இந்த துன்பத்தில் இப்போ இந்த 5 வழியில் மனிதன் செயல்பட்டு சிற்றின்பத்தை அனுபவிக்கின்றான். ஆனால் பேரின்பத்திற்கு 9 துவார வழியே சக்தியை தூண்டுதரும். நம்ம உடல்லையே 9 துவாரங்கள் இருக்கு. நாம் 5 துவாரத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். இந்த 9 துவாரங்கள் இருக்கு பாருங்க. இந்த 9 துவாரத்திலையும் சுவாச சக்தியை எவன் ஒருவன் உள்ளுக்குள்ளே கொண்டு வரானோ அவன் பேரின்பத்தின் படியை தொட்டு விடுவான் ஐயா. மெய்வாய், கண், மூக்கு, செவி, நம்ம சொல்கிறோம் 2 துவாரம், கண்கள், காது, மூக்கு, வாய், எருவாய், கருவாய், 9 துவாரங்கள். இந்த 9 துவாரங்களில் எது செயல்படுத்தணும்? இப்போ இது மிச்சம் 2 நம்ம செயல்படுத்த மாட்டோம், இந்த 5 தான் செயல்படுத்துவோம். இந்த அந்த 2ஐயும் செயல்படுத்துகிற, மீதம் இருக்கிற 2ஐயும் செயல்படுத்துபவர்கள் எதை பார்த்தாலும் அருள் நோக்கத்தோடு பார்ப்பாங்க. அந்த பகைமை பார்வை இருக்காது. அவங்களுடைய பார்க்குற பார்வையே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன், ஒரு உயிருள்ள ஜீவன், அந்த பரோபகாரம், அந்த ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு தானாக மாறிடும். ஆனால் இந்திரியங்களை செயல்படுத்துகிற நாம் பார்ப்பது, கேட்பது, கேட்கின்ற அறிவு, பார்க்கின்ற அறிவு, நாம் பேசுகின்ற அறிவு, அனுபவிக்கின்ற அறிவு, பாதித்த அறிவு, இந்த அறிவிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவுகளெல்லாம் சிற்றின்பத்தை தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு, பேரின்பத்தை கொடுக்கல. பேரின்பம் கொடுப்பது என்பது ஞானிகளுக்கு மட்டும்தான் ஐயா, மகான்களுக்கு மட்டும்தான் ஐயா அது உணர முடியும். உணர்த்தவே முடியாத ஒரு விஷயம் பேரின்பம். காரணம் என்னன்னா, அதல விதல தராதல ரசாதல பாதாள பூதாள வேதாளன்னு சொல்லக்கூடிய அந்த உலகங்கள் இருக்கு. கீழ் உலகம் 7, மேல் உலகம் 7. இந்த கீழ் உலக வாழ்க்கையை நாம் அனுபவித்துட்டு இருக்க இயல்பான மனிதர்கள் சிற்றின்பம். மேலே இருக்கிற 7 உலகத்துக்கு போகிற முயற்சி பண்ணுகிறாங்க பாருங்க, அங்கே தான் பேரின்பம் இருக்கு. காற்றில் இவ்வளவு சக்தி இருக்கிறதா, சூரிய வெளிச்சத்தில் இவ்வளவு சக்தி இருக்கிறதா, இயற்கை இவ்வளோ பெரிய ஒரு சாதனை இருக்கிறதா என்ற ஒரு இயற்கை சார்ந்த இறைவனோடு அலாவிய பரவி தழுவி நிற்கக்கூடிய தன்மை பேரின்பத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து செத்து காலமுள்ள வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாருங்க, அவன் பேரின்பத்தினுடைய பெரும் பெட்டகம் ஐயா. அது யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு ஞானம்தான் தேவைன்றது இல்லை ஐயா. ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்தார். ஹலோ ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கங்க, எங்கேருந்து பேசுறீங்க? சாமிஜி, நாங்கள் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறோம். யாருக்கா கேட்க போறீங்க? சாமிஜி, மகளுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமிஜி. சொல்லிடுங்க. உங்ககிட்ட பேசுனது இப்போ முழு பலன் அடைஞ்ச மாதிரி இருக்கு சாமிஜி. கண்டிப்பாப்பா. மாதிரி என்ன அடைஞ்சிருவேன், மாதிரிக்கும் அடைஞ்சிருவேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தம்பி. ஹலோ ஹலோ, பார்த்தீங்களா, மாதிரி என்னொன்று கட் ஆயிடுச்சப்பா. மாதிரி இல்லை, நான் முதல்ல மன ரீதியாக உறுதி கொள்ளணும். எப்பவுமே மன ரீதியான உறுதி இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்களேன். மாதிரி இல்லை, நடக்கும், நடந்து விடும், அவ்வளோதான், அப்படி வச்சுக்கணும். ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறேன். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம்.
இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 2 விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நாளை அமாவாசை, மிக அற்புதமான ஒரு அமாவாசை. அமாவாசை நம்ம வெற்றிலையாகவும் மிக சிறப்பாக நிறைய பேர் பலனும் பயனும் பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம அமாவாசை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாளைக்கு ராகு கேது பெயர்ச்சியினுடைய மகா சிறப்பான பூஜை நடக்க போகிறது. அதில் நாம் இந்த அமாவாசை வெற்றிலை வேள்வியை செய்ய போகிறோம். அது காலையில் சுமார் 10 மணி முதல் நடந்துக்கிட்டே வந்து 3 மணிக்கு அமாவாசை வெற்றிலையாகம் தொடங்கி அதனைத் தொடர்ந்து பிருகிருதிகள் அனுக்கிரக வாராகியினுடைய அற்புதமான பரிவார தெய்வங்களுடைய பலவிதமான அற்புதத்தை நிகழ்த்தவல்ல அந்த பிருகிருதிகள் அப்படி இந்த 3ஆ வகுத்து தொகுத்து நாளை அமாவாசை மிக பிரமாதமாக இருக்கிறது. பெயர்ச்சியோட அற்புதமாக இருக்கிறது. எல்லோரும் பங்கு கொண்டு பயனடையணும். அதை நான் திரும்பவும் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால பலர் வர வாய்ப்பு இருக்குது ஐயா. ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது நல்ல அதனால தான் நானும் சொல்கிறேன் ஐயா. ஏன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் நம்ம எப்பயாவது ஒரு முறை தான் வரும் ஐயா. இந்த மாதிரி அமாவாசையோட இந்த ராகு இது நிகழ்வுகள் அது நிறையா இருக்குது ஐயா. சூரியன் சாயா கிரகமாக இருக்கக்கூடியது மறைமுகமாக ஒரு சுஸ்திரத்தில் ராகு சம்மந்தப்படும் ஐயா. அதோட ஷேடோ நிழல், சந்திரனோட நிழல் கேது சம்மந்தப்படும் ஐயா. இது ஒருத்தருடைய அணுகுமுறையில் சொல்கிறது. அது ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் சந்திரனும் சூரியனும் சேரும்பொழுது தான் அமாவாசை. ஸோ இந்த 2 நிழல் கிரகங்களும் மறைமுகமாக இந்த அமாவாசையில் நம்ம வேள்வியாக செய்யும் பொழுது அதற்கென்று ஒரு தன்மை நிச்சயமாக இருக்கிறது ஐயா. அதே மாதிரி 2ஆம் தேதி பஞ்சமி. அந்த பஞ்சமி வழிபாடு செய்கிறவங்களாம் வருகின்ற 2ஆம் தேதி வந்து பயனடைங்க. பஞ்சமியில் போட்டு ஐயா ஒரு பக்தர் பார்த்து வந்துடுவேன். ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா, நான் கருணாமூர்த்தி பேசுறேங்க ஐயா, பெரம்பலூர்லேருந்து. யாரும்மா? கருணாமூர்த்தி. யாருக்கா கேட்க போறீங்க? எங்க மகனுக்கோசங்க ஐயா. மகனுடைய பேரும் வயதும் சொல்லுங்க. மகனோட பேரு ஜெகதீசன். வயசு 29. சொல்லுங்க. இன்னும் கல்யாணம் ஆகலையா? பிரச்சனையா? கல்யாணம் இன்னும் திருமணம் இன்னும் இது ஆகுங்க ஐயா, முடிவாகுங்க ஐயா. நான் ஐயா கிட்ட உத்தரவு வாங்கியிருந்தா நான் திருமணம் பார்க்க ஆரம்பிச்சேன். இல்லை, நான் கேட்டேன். அதான் இன்னும் திருமணம் ஆகலையா அதுதானே கேட்டேன் நான். சரி, நீங்கள் 30ல் முடிச்சிருங்க. அதுக்கு மேலே தள்ளாதீங்க. அது இந்த 1 வருடத்தை முடிஞ்சிடும். ஒன்றும் பெருசாக தடுங்கள் இருக்க மாதிரி இல்லை. அதை இந்த 1 வருஷத்தில் முடிஞ்சிடும். என்ன வேலை பார்க்குறாரு? அவரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருங்க ஐயா.
இந்த வருஷம் முடிஞ்சிடுங்க. இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் 3ஆம் மாதத்துக்குள்ளே 6ஆம் மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். பார்க்கலாம். ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க, கேட்குதுங்க. எங்களுக்கு எங்க குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. குறையில்லாத நிறையோடு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நினைச்சது நடந்த நல்லபடியா விவாகம் சீக்கிரம் வசியும் பாலகஸ்தியாய சுபமுகூர்த்த சித்திரஸ்து. நன்றிங்க ஐயா. நல்லது. ஐயா நானு உங்களோட அடியார் ஐயா. தெரியுது, பேசும்போதே தெரியுது. சந்தோஷமா இருக்குது ஐயா. நிச்சயமா நிச்சயமா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லது. ஹலோ ஹலோ. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் பையனுக்கு. பையனோட பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. ரவிவர்மன். வயசு 30 ஆகுது. சொல்லுங்கம்மா. அவருக்கு கல்யாணம் பத்தி பேசணும். ஏமா போன வருஷம் முடியலையா? இல்லைங்களே. அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை வந்து ஏதாவது கட்டாச்சா பேச்சுவார்த்தைகள் செய்து? ஆமா. இல்ல, நாங்க வரனே பார்க்கல. வேலையே அவனுக்கு சரியா அமையல. அதனால அவனுக்கு திருமணத்தை வரனே பார்க்கலன்றீங்க, சரியா அமையலன்றீங்க, எனக்கு புரியலையேம்மா. இல்ல, அவனுடைய பயோடேட்டால வேலை நிமித்தமா நம்ம எதனா போடணும் இல்லைங்களா? சரியா? ஆமா. அந்த வேலைய சரியா அவனுக்கு எதுவும் பொருந்தல. அதுக்காக வேண்டி நான் எதையும் பார்க்காம இருக்கேன். நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கு திருமணம் நடந்தாலும் ஏதாவது ஒரு மனச்சுமையும் பிரச்சனையும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உயர்வு பெரிய நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. எதுல போனாலுமே பிரச்சனையும் தடுங்களும் தடையும் ஆகிட்டே இருக்கும், முயற்சிகள் எல்லாம் தடையாகும். இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்க பையனுக்கு 33 வயசுக்கு அப்புறம் தான் நிரந்தர வேலை கிடைக்கும். அப்படிங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடி கிடைக்காது. சரிங்கய்யா. இது நம்பர் 1. நீங்க அதுக்காக 33 வந்து தள்ளிக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். 37ஆவது வயசுல ஒரு சான்ஸ் வரும். இதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறது நல்லதுமா. உங்களுக்கும் உங்க கணவருக்கும் எப்படிமா இருக்கு? ஐயா, அவர் இறந்து 5 தலையாட்டிட்டேனேம்மா. அவர் இறந்து 5 வருஷம் ஆகுதுங்க. எது எப்படிமா காலமானாரு? அவரு மஞ்சள். என்னம்மா? ஹலோ ஹலோ. மஞ்சள் காமாலைன்னு சொல்ல வந்த மாதிரி இல்லை, சரியா தெரியல ஐயா. அது சரியா தெரியல ஐயா. அதுதான் இல்லை, அங்கே சிக்கல் இருக்கு ஐயா. அதுக்காக தான் நான் கேட்கவே மாட்டேன் பாருங்க. அதை கேட்குறேன்னா அதில் காரணம் இருக்கு. ஆமாம், அது பெரிய அளவில் அந்த அந்த அவரோட பையனோட அந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு, திருமணம் ஆகாததுக்கு, வேலை இல்லாததுக்கெல்லாம் காரணம் இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த டிவி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து என்னை பார்த்துருங்கம்மா, நல்லதும்மா. ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தீர்வு எல்லாத்தையும் நான் நேரடியில் சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து பார்க்குறது நல்லதும்மா. அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ 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 ஹலோ. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? நான் கர்நாடக மாநிலம் பங்கார்பேட் தாலுக். பங்காருப்பேட்டா? ஆமா ஐயா. சரி சரி. யாருக்கா கேட்க போறீங்க? இல்ல, எங்க பொண்ணு ஐயா. பொண்ணோட பேரும் வயதும் சொல்லுங்க. பொண்ணு பேரு வந்து ஹர்ஷித். என்னங்க? ஹர்ஷிதா. ஹர்ஷிதா? ஆமாங்க ஐயா. சரி. வயது வந்து 28, 29 நடக்குது ஐயா. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் இன்னும் திருமணம் பண்ணலையா? ஒன்னும் இல்ல ஐயா. ஏன் எதனால தள்ளி போச்சு? ஹர்ஷிதா நான் வச்சேன் நான் பேரு. இல்லங்க ஐயா. இல்ல இல்ல. சரி சரி சரி. ஏதாவது ஜோதிடர்கள் ஏதாவது தோஷம் பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அது மாதிரி எதுவும் இல்ல. நீங்க ஏன் பார்க்கல? ஆமா, நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா. ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதுல போய் பாப்பா ஏதாவது வேண்டான்னு அதாவது மாதிரி ஏதாவது சொல்றாளா? இல்லங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. ஏன்னா ரொம்ப தள்ளிட்டு போகக்கூடாது. இந்த வருஷம் அந்த 30ல் முடிச்சிடணும்.
ஆமா ஐயா. அதுதான் நல்லது. சரிங்க ஐயா. சரி, நீங்க எப்பயாவது பாம்பு அடிச்சது உண்டா? இல்லைங்க ஐயா. இல்ல. உங்க அப்பா உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்பா இப்ப இல்ல ஐயா. இல்ல இருக்கும்பொழுது எப்படி இருந்தது? ஐயா நான் வந்து 15 வயசு ஐயா. அப்பா கிட்ட எல்லாம் ஒரு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி 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 சரி. ஒன்றும் இல்லைங்க. ஒரு பஞ்சமியில் வந்து கூட்டு யாகம்னு ஒன்று நடக்கும் ஆசிரமத்தில். சரி ஐயா. அது மட்டும் ஒரே ஒரு வாட்டி பாப்பா கூட்டு வந்து பண்ணுங்க, அதை பண்ணிட்டு போங்க. சரிங்க ஐயா. அங்கேயே பாம்பு புத்து இருக்குதுன்னா வெள்ளிக்கிழமை ஒரு வாழை இலையில குங்குமம் ஒரு பிடி பாப்பா கையால், மஞ்சள் ஒரு பிடி பாப்பா கையால் வச்சுட்டு, குங்குமத்து மேலே பானகமும் மஞ்சள் மேலே இது மோர், நீர் மோர், இதை வச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்து ஓம் மகா பதுமன்யாய சாந்தி ரட்சிப்பாய் அப்படிங்கிற மந்திரம் இது இணையதளத்தில் வந்துடும். 11 முறை சொல்லி அங்கேயே சுற்றி வரணும். 3 வெள்ளிக்கிழமையிலிருந்து 7 வெள்ளிக்கிழமை செய்யணும். அந்த பஞ்சமி யாகம் வந்து மட்டும் பங்கு கொள்ள சொல்லுங்க. வேற எதுவும் வேண்டாங்க, முடிஞ்சிருங்க. நல்லது நல்லது நல்லது. ஹலோ. ஐயா. சொல்லுங்க. வணக்கம். நாங்க கள்ளக்குறிச்சியிலிருந்து மோகன் பேசுறேங்க. மோகன் யாருக்காக கேட்க போறீங்க? மோகன்தாஸ். மோகன்தாஸ் எனக்காக தாங்க. சொல்லுமா, என்ன வயசாச்சுமா? எனக்கு வயசு இப்ப 37ங்க. சொல்லுங்க தம்பி. 5 years பிஃபோரா உங்களுக்கு கால் பண்ணேன் நானு. இது வேலைக்காக தான் கால் பண்ணேன், வேலை கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க ஒரு பரிகாரம் பண்ண சொன்னீங்க. அப்ப தம்பிக்கும் வந்து நாங்க கொஞ்சம் வெளிநாடு போறதுக்குலாம் தடையாயிட்டே இருந்துச்சு. அப்ப நீங்க சொன்னீங்க, தம்பியும் வெளிநாடு போயிட்டான். வெரி குட். இப்ப கிடைச்ச வேலையில ஒன்றும் அவ்வளோக்கு முன்னேற்றமே இல்லை. கிடைச்ச உடனே எதையாவது கொஞ்சம் எடுத்தாந்து எனக்கு கொடுத்துருக்கலாம்ல 2 பேருக்கும். கொடுக்குறேங்க, நல்லபடியா இருக்கிற. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. 2 விஷயம் வேற இருக்கு. கிடைச்சவனு வெளிநாடு போறது. இப்போ என்ன பிரச்சனை தம்பி, சரியில்லையா? கிடைச்ச வேலையை எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் இன்க்ரிமெண்ட் கம்மியா கொடுக்குறாங்க. மற்றவங்களோட நல்லா தான் ஒர்க் பண்றேன், பட் எனக்கு எதுக்கு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஊர்ல இருக்க? நான் வேலை செய்யறது கள்ளக்குறிச்சியில, சொந்த ஊர் வந்து சாரி வேலை செய்யறது சென்னையில. இல்லை தம்பி, நாளைக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சி அமாவாசை எல்லாம் வச்சிருக்கேன்னு இப்போ சொன்னேன் இல்லையா? இது ஒரு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் நாளைக்கு. ஆனா அது அமாவாசை வேள்விக்கு வரலாம், அது பிரச்சனை இல்லை. ராகு கேதுல பங்கு கொள்றதுக்கு வந்து டோக்கன் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நீங்க விசாரிச்சு இருந்தா அதுல பங்கு கொள்ளிக்கோங்க. ஆமா, நாளைக்கு பங்கு கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் தம்பி. ஆமா, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பட் உங்களுக்கு இருக்கணும், அது பார்த்து வசிக்கிறதுனால வந்துருங்க தம்பி. சென்னையில தானே இருக்கீங்க. சரிங்களா? வாங்க வாங்க, நாளைக்கு பார்ப்போம். நல்லா சீக்கிரம் அந்த குறையெல்லாம் தீர்ந்து நிறைய நல்லா இருங்கப்பா. நல்லது நல்லதுப்பா. ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. நான் சைதாப்பேட்ல இருந்து தீபா பேசுறேன். தீபாம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? என் தம்பிக்காக. தம்பிக்காகவா? அக்கா. அக்கா. சொல்லுங்கம்மா, தம்பியோட வயது என்ன, பேர் என்ன? அவன் பேர் கார்த்திகேயன். 34 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. அவர் திருமணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. திருமணம் எப்போ ஆச்சுமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சா? இல்லப்பா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. சரிம்மா. ஏன்னா அது அப்படித்தான் இருக்கும். அது எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா. இதுல வழக்கு கேஸ் போயிடுச்சா? இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா அவங்க தெரிஞ்சு இருக்காங்க. ஆனா வழக்குல ஒன்னும் எதுவும் போல. சரி சரி. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? மொத்தத்தில் 3 வருஷம்னா இப்போ கடந்த 4-5 வருஷம் ஆயிடுச்சா அதுக்கு? இன்னைக்கு தான்ப்பா அவங்களுக்கு திருமண நாள் இன்னைக்கு. ஓஹோ ஹோ ஹோ. குழந்தை நின்னுச்சாமா? குழந்தை இல்லப்பா. அம்மா, அங்கே எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்க வேண்டியது எதுவும் சரியா இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது எனக்கு. இது நேர்ல பாத்துறது நல்லதுடா கண்ணு. ஏன்னா இதுல நான் அலச முடியாது. நேர்ல பாத்துடலாம்டா கண்ணு, சரி பண்ணிக்கலாம்.
சரிங்கப்பா. நல்லதும்மா இன்னைக்கு நல்லதும்மா. அவங்க கல்யாண நாள் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா உங்களுக்கு. நிச்சயமா குறையில்லாத நிறையோடு நல்லா இருக்கட்டும்மா. நன்றிப்பா. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ ஹலோ வணக்கம் சாமி. வணக்கங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமிஜி, நான் கோவில் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இப்பதான் சாமி பேசினோம். லைன் கட் ஆயிடுச்சு. சிங் மந்திரத்தை சொன்னேன், லைன் கனெக்ட் ஆயிடுச்சு. இல்லை கட்டாயி ரெண்டாவது உனக்கு கிடைக்குதுன்னா இதை விட ஒரு பெரிய ஒரு குடுப்பினர் கிடையாது. சொல்லுங்க தம்பி. கண்டிப்பா சாமிஜி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமிஜி, உங்கள்கிட்ட பேசினதுலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன கேட்டீங்க தம்பி? சாமிஜி, இப்ப வந்து நான் குடும்பத்துக்காக அம்மாவுக்கு பேசணும்னாரு சாமிஜி. குடும்பத்துல இப்ப மாறி மாறி ரொம்ப பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. புரியலப்பா. குடும்பத்துக்காக அம்மா உங்கள்கிட்ட கேட்கணும்னாங்க சாமி. ரொம்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்ன பிரச்சனைப்பா? இந்த அம்மாட்ட கொடுக்காதா சாமி? கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. ஹலோ வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நாங்க விருதுநகர் மாவட்டத்துல இருந்து சாத்தூர்ல இருந்து பேசுறோம் ஐயா. சரி, என்ன பிரச்சனைம்மா அது சொல்லுங்கம்மா. இப்போ நல்லா தான் போயிட்டு அங்க நான் இப்ப 18 வருஷமா உங்க நிகழ்ச்சி டிவில தான் ஐயா பாக்கேன். எனக்கு எழுத படிக்க தெரியாது. சரி. ஆனா நிகழ்ச்சி பார்த்துட்டே இருப்பேன், வர போக தெரியாது. இப்போ கொஞ்ச நாளா வந்துகிட்டு இருக்கோம் ஐயா, அங்க குடும்பத்தோட வருவோம். இப்ப சித்திரை வருஷ பிறப்பன்னைக்கு கூட வந்தோம் ஐயா. சரி சரி. வந்தோம், நீங்க இல்ல, விளக்கு போட்டு சாமி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். சரி. விக்ரமாயால இருந்து எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த லட்சுமி சிலை வாங்கணும் ஐயா போன வருஷம். அது பூஜை முடிகிற தருணத்துல வந்து தவறி சேதம் ஆயிடுச்சியா. அதை கம்மு வச்சு ஒட்ட வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. அதனால ஒண்ணும் இல்லை இல்லையா? இல்லை, அது ஒட்டுறது சரியான ஒன்றும் இல்லை. அது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். பிரச்சனையை சொல்லுங்க. பிரச்சனை இப்போ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பையன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கியா. அது பையன் வேலை பார்க்குற இடத்துல தானே நல்லா இருக்குதுங்கிறது. நமக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க, நல்லா வந்திருக்கு. அவர் எப்போ வேலைக்கு போனார், என்ன வேலைக்கு போனார், என்ன பிரச்சனை? வேலை இந்த காதிக்கிறாப்புல வேலை பார்க்காங்க. சரிம்மா. அது இப்போ வேலை பார்க்குற இடத்துல இருந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி வேற இடம் மாற்றி மனசுல நிம்மதி. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புத்தகம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். அதில் பார்த்தீங்களா? அதுல பார்க்கல, எனக்கு தெரியலையா எழுத. சரி, நீங்க இருங்க. அவங்க பையன் பேர் சொல்லுங்க. பொன்னையனார். அவன் பிறந்தது 1/12/2000. பேர் சொல்லுங்கம்மா. பொன்னையனாரியா. பொன்னையனா? பொன்னையனார். பொன்னையனார். இருங்க, அது என்னதான் எனக்கும் தெரியல. நீங்க சொல்றது பார்த்தா என்னதான் வருதுன்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா என்னன்றதை நம்ம பேசுவோம். ஐயா, நீங்க தான் ஐயா. ஆமாம், உங்களுக்காக நான் பார்க்குறேம்மா. பக்கம் 175 வந்திருக்கு. நீங்கள் நினைத்த நல்லதை உடனே செய்து முடியுங்கள், நல்ல பலன் உண்டு. மந்திரம் சொன்னால் மேலும் பயன் உண்டு. பயன் பெற மந்திரம் பக்கம் 174. ஓம் யோகீசாய ஞான வித்யாய அனுகிரக சித்தி ரஸ்து. இப்போ இதுல 2 விஷயம் கேட்குறேன். அவருக்கு சமீபமா ஏதாவது காலில் அடிபட்டுதா? அப்படி இல்லையா. இல்ல கால் வலின்னு ஏதாவது என்னம்மா? சிங்கிங் டாலர் போட்டிருக்கான். அதனால எந்த இதுவும் கிடையாது. அது நல்ல விஷயம். அது நடுக்க என்ன. 2வது கேட்குறேன், இடுப்பு வலின்னு ஏதாவது சொல்றாரா? அடிக்கிறது இப்ப கொஞ்சம் வேலை மாத்தினதுனால வேலை அதிகமா இருக்கு, கொஞ்சம் கை கால் வலிக்குமா. நான் மந்திரத்தை மட்டும் சொல்லு தம்பி, யாரை பார்த்தாலும் மனசுக்குள்ள மந்திரம் ஓடட்டும் அப்படின்னு சொல்லுவேன். ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சரியா போயிடும். இப்போ இதில் 174 பக்கம் அந்த புக்கில் இருந்து எடுத்து அந்த மந்திரத்தை படிக்க சொல்லுங்க. டெய்லி சூரியனை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவர் டெய்லி வேலையை பண்ண சொல்லுங்க. சூரிய நமஸ்காரம் அந்த புத்தகத்தில் 174 வர மந்திரத்தை சொல்லிட்டு பண்ண சொல்லுங்க. எல்லாமே சரியா போயிடணும். இது நம்ம விக்ரமாயாமா வாங்கி வச்சு வீட்டுல வாங்கி நம்ம தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம்யா. அதுதான் வாங்கினாங்க, நான் சொல்லி 10 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்யா. எல்லாரும் நல்லா சொல்றாங்களா நல்லா இருக்குன்னு? எல்லாம் நாங்க வாங்கி சொன்னதுக்கு அப்புறம் வாங்கி வெளிநாடெல்லாம் போயிருக்கோம்யா. நிச்சயமாமா நிச்சயமா. எவ்வளவு உங்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த கஞ்சி நாள் குடிக்கேன்னா உங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். நிச்சயமா விக்ரமாயா, நீங்களே பாருங்க 10 பேர் கொடுத்தீங்க, எல்லாரும் உங்களுக்கு சொல்றாங்க இல்லையா, எல்லாம் நல்லா இருக்குங்க ஐயா. அவ்வளவுதான்மா. அதுதான் என்னோட பயணமேம்மா. இப்ப யோகீஸ்வரர் நம்ம போஜீஸ்வரர் லிங்கத்தை வாங்கிட்டு
இந்த வாரம் போன வாரம் கூட 2 குழந்தைங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் அதை வச்சு வேணுனோம், 2 நாளில் எனக்கு வேலை கிடைச்சிதுப்பா, நான் எத்தனை 7 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு போஜி சார் சொன்னாங்க. இது நான் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். நல்லதுடா கண்ணு, நல்லது. சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க, அம்மா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் கஞ்சி குடிக்கிறதுக்கு காரணமே வந்து ஆசிரமத்துக்கு வந்ததுதான் ஒரு ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு வார்த்தை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு வந்து ஆதரவு யாரும் இல்லையா, பிறந்த வீட்லயும் ஆதரவு இல்லை, புகுந்த வீட்லயும் ஆதரவு இல்லையா. ஓகே ஓகே. பிறந்த வீடும் புகுந்த வீடும் நான் தான்மா, நீ கவலைப்படாத. நல்லா தம்பி இப்ப சின்னவையா இந்த தப்பு சாம்பிராணி எடுத்து செய்யறாயா, இப்ப இன்னும் ஒன்னும் இதாகல, அதான் என்னையா பண்ணலாம் அதை. இது முடிஞ்சிடட்டும், தம்பி போகட்டும், நீங்க ஒரு முறை வரும்போது எனக்கு நினைவுபடுத்துங்க. புக்கை பார்த்து தான் ரெடி பண்ணா. பாருங்க பாருங்க. பார்த்தா செய்ய சொல்லி வந்தது, சரின்னு இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி செஞ்சிருக்காயா, அது எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும்மா. செய்யலாமாயா? செய்யுங்க செய்யுங்கம்மா செய்யுங்கம்மா. நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ 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 சுவாமிஜி, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமிஜி என் பேரு மணிபாலன், நான் வேளாங்கண்ணில இருந்து பேசுறேன் சுவாமிஜி. மணிபாலன், சொல்லுங்க மணிபாலன். சாமி என்னோட இன்னைக்கு 29வது பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆஹா, பிறந்த நாளுக்கும் உனக்கு லைன் கிடைக்குதுப்பா. தீர்க்காயுசுமானுபவா யோகமானுபவா சுகினோ பவந்து சர்வ அனுகிரக பிராப்தம் ஷடாட்சர சண்முகநாதர் ஹிருதயானந்த மந்திர பூர்வ அனுகிரக சித்திரஸ்து. சொல்லு கண்ணா. சாமிஜி உங்களை நெச்சரா சாமிஜி அந்த சிங் மந்திரத்தை சொல்லிட்டு உங்களை நினைச்சுக்கிட்டு மந்திரத்தோடய வாழ்த்து ஆசையும் வாங்கிட்டியப்பா. அதான் சாமிஜி உங்களோட அருள் கண்டிப்பா நீங்க நான் நினைச்சு மாத்திரதான் உங்க அருள் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் சாமிஜி. அந்த நம்பிக்கை இருந்தாலே அது சரி, அவ்வளவுதான். சொல்லுங்க தம்பி. கால் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. என்னப்பா? எனக்கு நம்பிக்கையோட கால் பண்ணுங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல, அதே மாதிரி நான் நம்பிக்கையோட கால் பண்ண கிடைக்குன்னு. கண்டிப்பா கண்டிப்பா தம்பி, சொல்லுங்க தம்பி. சாமிஜி நாளைக்கு ராகுகேது பயிற்சிக்கு முன்பதிவு பண்ணியிருக்கேன் சாமி. பண்ணிருக்கீங்களா? அப்போ அது நான் 2 நாளைக்கு முன்னாடி நிறுத்த சொன்னேன், இப்போ அது என்னன்னு தெரியல, என்ன கண்டிஷன் எனக்கு உண்மையிலே தெரியல. அது ஒரு பெரிய விஷயம் தம்பி. கண்டிப்பா நாளைக்கு வந்து கலந்து நாளைக்கு நல்லபடியா எனக்கு எல்லாம் வாங்க வாங்க தம்பி, நான் அங்கதான் இருப்பேன், நான் அங்கதான் இருப்பேன். வாங்க தம்பி. வேளாங்கண்ணில இருந்து வர்றது பெரிய விஷயம் தம்பி. தம்பி புத்தகம் வாங்கிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன் ஐயா, வாங்கியிருக்கேன் சாமிஜி. அந்த புத்தகம் வந்து என் வாழ்வில் வந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்திருக்கு சாமிஜி. ஏதாவது 2-3 சொல்லுங்களேன், ஐயா கேட்கட்டும். அப்பதான் அங்க வாங்க வரவங்கள அவரு ஐயா சொல்லுவாரு, இதை பத்தி என்ன தெரியும். சொல்லுங்க தம்பி. ஐயா வந்து புத்தகத்துல வந்து 379 பக்கம். என்னம்மா புத்தகம் பக்கத்தை தம்பி கொஞ்சம் நகர்ந்து பேசுங்களேன், விட்டு விட்டு கேட்க டக்குன்னு. 379 பக்கம் தம்பி, கொஞ்சம் நகர்ந்து வாங்க தம்பி. சரி, என்னப்பா 379? 379 என்னால வாசிக்க முடியுது, நீங்க சொல்லுங்க. பாத்தீங்க? நீங்க கேட்கும் விஷயத்தில் இருங்களேன், நானே ஐயா படிக்கிட்டேன், நானும் கேட்கிறேன். ஐயா படிங்க ஐயா, கேப்ப. தம்பி கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, அதுக்குள்ள நீங்க இடம் மாறுங்க தம்பி. நீங்கள் கேட்க நினைக்கும் விஷயத்தை நம்ப வேண்டாம். பிரச்சனை வந்து பண விரயமும் இடமும் பிரச்சனையாகி போலீஸ் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. வாகனத்திலும் கவனமாக போக வேண்டும். இன்று முதல் 8 மாதம் வரை அனைத்து விஷயத்திலும் கவனமாக செயல்பட வேண்டும். பிரச்சனை வராமல் காக்கும் மந்திரம் ஓம் ஸ்ரீ யோக மங்களாந்தி பவந்து. தம்பி சொல்லுங்க தம்பி, இப்ப நான் கேட்டுக்கிட்டேன், சொல்லுங்க தம்பி. அதான் இந்த புத்தகத்தை பார்த்துட்டு படிச்சுட்டே போனா 2 தாட்டி நான் விபத்துல இருந்து தப்பிச்சேன். அந்த படிச்சுட்டு போகும்போது அடடா. ஆமாயா, பைக்ல போயிட்டு இருந்தேன், சிந்தனை வந்து வேற எங்கேயோ போயிடுச்சுயா. அப்ப பார்த்தா டக்குன்னு எதுக்கு ஒரு வாகனம் வந்துட்டு அதுல மோதிட பார்த்தாங்க. டக்குன்னு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நான் அந்த பைக்கை எடுத்துட்டு போனேன்னா நான் தப்பிச்சேன். 2 தாட்டி தப்பிச்சேன் அந்த விபத்துல இருந்து. இதுலயே வருது பாருங்க, வாகனத்திலும் கவனமாக போக வேண்டும் இருக்கு. அததான் சொல்றாரு ஐயா அவரு. தம்பி, இந்த வயசுல இப்படி சொல்றது வந்து ரொம்ப பெரிய அபூர்வம் தம்பி. ஆனா நிறைய பசங்க சொல்றாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமாயா வண்டியில் வச்சு பாதுகாக்கப்பட்டது தான் தம்பி, ஏகப்பட்டது சொல்லுவாங்க. இந்த மந்திரம், இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துருக்க மந்திரம், அதை தனிப்பட்ட முறையில் எல்லாரும் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பாயா. சொல்லுங்க தம்பி. எனக்கு ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு மனதுக்கு வந்து நீங்க கொடுத்தது பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் நிச்சயமா கண்டிப்பா அந்த பொக்கிஷம் இருக்குங்க. நிச்சயமா நிச்சயமா. சாமிஜி இன்னொன்னு சாமிஜி. சொல்லுங்க தம்பி. அடிக்கடி உடம்பு வேக்குது சாமி. ஒரு 10 நிமிஷம் வேலை பார்த்தாலும் உடம்பு வேக்குது. அது வந்து சக்தி விரயமாடுது சாமி தன்னாலே. அது என்ன சாமி பண்றது? அஸ்வகந்தா அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கு தம்பி. சரி சாமி. அது 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு சாப்பிடுங்க. சரி சாமி. வேற எதுவும் வேண்டாம் தம்பி. சரி, அப்பப்ப சிந்தனை வந்து மாறி போயிடுது சாமிஜி. வயசு அப்படிதான் மாற தெரியும். அதுக்கு ஒரு முறை புக்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு மந்திரம் சொல்லிடும், நீங்க கவலையே படாதீங்க. நல்லது நல்லது தம்பி. சரி, நேர்ல பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் போட்டுருக்கேன் சாமி. நாளைக்கு வரீங்கல்ல? வரேன் சாமி. வாங்க 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 தம்பி, வாங்க தம்பி. சரி, ஓகே. நல்லது தம்பி, நல்லது தம்பி. ஐயா, நம்ம நிறைய பக்தர்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு. சரி. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்மசங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன், நாளை கலந்து கொள்ள இருக்கக்கூடிய ஆல்ரெடி எல்லாருக்கும் முன்னனுமதி பெற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்தும் ஆசியும் உரித்தாகட்டும். நாளை பங்கு கொள்ள இந்த ராகு கேதுவில் பயனடைந்த இந்த கலந்து அதில் பிருகிருதில் கடந்து வெற்றிலையாகத்தில் கலந்து மூன்றையும் பங்கு கொள்கிறோம் பாருங்கள், அது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தர வல்லது நாளைய ஒரு நாள். அதனால் வந்து பங்கு கொள்கிறவங்க எல்லோருக்கும் திருவருளும் குருவருளும் அடியேனுடைய ஆசையும் மனப்பூர்வமாக கிடைக்கப்பெற்று வந்த குறை நீங்கி நல்லதொரு இலக்கை எட்டி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த சடாட்சர சண்முகனும் ராஜகுமரகுருவும்
அனுக்கிரக வாராகியும் அசிதாங்க பைரவரும் யோக கணநாதரும் என்றும் கொடுக்கட்டும். அதுக்கு அடுத்தபடியாக மே மாதம் 2/5/2025 அன்று வெள்ளிக்கிழமை பகல் 3 மணியிலிருந்து வளர்ப்பிறை பஞ்சமி. அந்த தீபம் போடுறவங்கெல்லாம் என்னை முதலே நினைவுபடுத்தினா நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. நிறைய வேலைகள் இருக்கும் போடுவீங்க, அதை ஒதுக்கிட்டு வரணுங்கிறதுனால அந்த வராகியினுடைய அருளை மனப்பூர்வமாக பெறணும் அப்படின்றதுனால அதை சொல்கிறேன். ஐயா, இந்த கேள்வி அப்படியே பெண்டிங் ஆகிடும் போல இருக்குது. ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயா. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ, நான் கணேஷ் பேசுகிறேன். கணேஷ், யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்க போகிறேன். கணேஷ், உங்கள் வயசு என்ன? என் வயசு 65. சொல்லுங்க ஐயா. 65. சொல்லுங்க ஐயா, கேட்டுட்டேன், சொல்லுங்க. என் வயசு 65 முடிஞ்சிருச்சு. இப்போ 66 நடக்குது. ஐயா, கேட்டுட்டேன், என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஹலோ, நல்லா இருந்துட்டு இருந்தது. ஆனா வந்து திடீர்னு உடம்பு முடியாம போய் காத்து ஆபரேஷன் பண்ணிருக்கேன். சரி, இப்போ இன்னும் நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லாம நல்லா இருக்கீங்களா? ஹலோ, நல்லது, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, சொல்றேன் சார். கொஞ்சம் இடம் மாறி பேசுங்க. ஹலோ. இப்ப இருக்கு, இருந்தாலும் அவ்வளவு தெளிவா இல்ல. கால்ல ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஐயா, இது இருங்க, 65 வயது, இது உடல் பிரச்சனை. நேரலை வரிசையில் அதை அளந்து ஏதோ ஒன்று கலந்து பேசி கொடுக்கறது நல்லா இல்லை. உடம்பு கொஞ்சம் சௌகரியமான போது என்னை வந்து பார்த்துருங்க. நல்லதுங்க. நீங்க சிவகங்கை மாவட்டமா? ஓகே ஓகே ஐயா, அப்போ இந்த சிற்றின்பம் முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன் ஐயா. மாயையான, ஆமாம் ஐயா, மாயையான வாழ்க்கை வாழுகின்றது எல்லாமே சிற்றின்பத்தில் எடுத்து போய் விட்டுடும் ஐயா. தூயமான வாழ்க்கை வாழறதெல்லாம் பேரின்பத்தில் எடுத்துட்டு போய் விட்டுடும் ஐயா. 2 ஃப்ரீயாக பிரிச்சிட்டீங்க. அது என்ன, அப்போ நான் தூயம், நீங்கள் தூயம் இல்லை, நான் தூயம் இல்லையா, யார் தூயம், இது ஒரு கேள்வி வரலாம். எங்கே தூயம் என்பது மனிதனால் முடியாத ஒரு விஷயம். மனதில் தூய்மை எதிலுமே ஐயா. உடல் சுத்தம், மனம் சுத்தம், ஸ்தான சுத்தம், லிங்க சுத்தம், பூத சுத்தம், சிந்தார்த்தம் சுத்தம், அகங்கார சுத்தம், இந்த மாதிரி போயிட்டே இருக்கு ஐயா. சுத்தங்களில் நிறைய இருக்குது. அந்த சுத்தங்களை மனிதனால் அடையவே முடியாது ஐயா. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதான் நான் சொல்கிறேனே, தூய வாழ்க்கையை ஒருவர் பற்றி விட்டால் பார்க்கின்ற ஒவ்வொன்றுமே அருளாயிடும். அந்த மாதிரி இருக்குது ஐயா. சிற்றின்பம் நீங்கள் நினச்சி பாருங்களேன். நான் உதாரணத்துக்கு தான் ஒரு சட்டை சொன்னேன். நீங்கள் எது வேணாலும் பாருங்கள், எதை வேணாலும் செய்யுங்க, ஒரு நாள் அது நம்மளை விட்டு போயிடும், இல்லை நாம் அதை விட்டு போயிடுவோம். இது இருந்தே தீரும். நாம் சொந்த வீடை கட்டும் பணம் போட்டு, அதுக்கே ஞானிகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, வாடகை வீடுன்றாங்க. நாம் கோடிக்கணக்கில் பணம் போட்டு கட்டியிருப்போம் ஐயா, நமக்கே அது வாடகை வீடு. இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது ஐயா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் பர்மனெண்ட்டாக அந்த வீட்டிலே இருக்க போகிறீங்களா? இல்லை. டைம் வந்ததும், அலாட்மெண்ட் வந்ததும் நம்ம அதை விட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் வாழ்வாங்க. பிள்ளைகள் அவங்க நிரந்தரமாக வச்சுக்க போகிறாங்களா? நீ வாடகை கொடுக்காம வாடகை வீட்டில் இருக்கிற, அவ்வளோதான். இது எல்லாம் ஆமாம் ஐயா, இது வந்து சிற்றின்பத்துக்குள்ளே தள்ளுறது தான். ஆனால் அந்த பேரின்பத்துக்கு போகும்போது ஞானிகளே என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஆமையை வந்து ஒருத்த மனிதன் வந்து பார்க்குறான்னா அது ஐம்புலன்லேயே உள்ளடக்கிச்சு. அது மாதிரி நீ தூங்காமல் தூங்கி விழிச்சிருந்து அதில் சுகங்காடுறப்பார். ஊமையாக இருந்து எப்படா சாதிக்கிறது அப்படின்னு ஞானிகளுக்கே உள்ள ஒரு விஷயம் மௌனியா. அப்போ பேரின்பம் என்பது துரியாதிதம், இருப்பா, முப்பா, பராபவ, தூயங்கிறது நிறைய விஷயங்கள் போகுது ஐயா. பேரின்பத்தை எட்டி பிடிக்கணும்னா அதுக்கு பிறவி பயன் வேணும், பல தியாகங்கள் வேணும். அந்த தியாகங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல குரு வேணும். நல்ல குரு மட்டும் இல்லாமல் நீ குருவை 6000 புத்தி இல்லாமல் இருக்கணும். அது ரொம்ப விஷயம், அது ரொம்ப முக்கியமானது. ஆக மாயையாக நாம் தெரிந்தே இன்பத்தை அனுபவிக்கிறோம் பாருங்க, நிரந்தரம் இல்லைன்னு. இது எல்லாமே சிற்றின்பம். தெரியாதையே பேரின்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, இதுவும் சிற்றின்பம்.
ஆனால் பேரின்பம் என்பது ஒரு இயல்பான மனிதர்கள் அடைவது என்பது மிக கடினம். இது உத்த சுத்த ஞானிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மனிதர்களுக்கு பொருந்தாது. அனைவரும் சிற்றின்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதில் தான் மடிவோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையா. ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவீங்க. ஹலோ சொல்லுங்க சாமி. அம்மா நல்லா இருக்கீங்களா? சாமி வணக்கம் சாமி. வணக்கம்மா. சாமி அம்மா கடலூர் மாவட்டம் வடங்குடிலிருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் புருஷனுக்கும் ஒரு கை கால் இழுத்துச்சு சாமி. புரியலம்மா? என் புருஷனுக்கு ஒரு கை கால் இழுத்துச்சு சாமி. சரிம்மா. அது இப்போ ஒரு 7-8 வருஷமா வச்சுன்னு பாத்துட்டு இருக்கிறேன். சரி. என் பையனும் ஒரு பையன் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருங்க ஒன்னொன்னா போங்க. அதான் சாமி. இப்ப முதல்ல அவரு சரியாயிடுச்சா இல்லையா? அவரு ஆந்திரா கூட்டு போய் மருந்து கொடுத்த சாமி. பல்மனேர்ல கொடுத்தீங்களா? அங்க கிட்ட போய் பர்மனெண்ட் கிட்ட போய் தான் கொடுத்தாங்க. இப்போ ஒரு அளவுக்கு வெளியில போக முடியல, வீட்டுல இருக்கிறாங்க, நடக்கிறாங்க. சரி. எனக்கு இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இது பண்ண பாத்துட்டு கிடந்துட்டாங்க. டிவியை மட்டும் பாத்துட்டு இருப்பீங்க, சொல்றதெல்லாம் பாப்பேன். சரி. எனக்கு கூட்டு வரதுக்கு யாரும் இல்லையா, என் பையன் தான் சாமி. ஏதாவது நல்லா அவன் படிச்சுட்டு வேலை இல்லாம அலையறான் சாமி இப்ப. ஓ சரி சரி. சினிமா ராசி பூரா நட்சத்திரம். சரி. என் பொண்ணு ஒண்ணு அது கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 வருஷமா குழந்தை. பத்தியா நான் எதுக்கு பதில் சொல்லட்டேன்? எதையாவது ஒண்ணு சொல்ல விடுங்கம்மா. எது எல்லாத்தையுமே என்னால சொல்லிட முடியுமா? சிந்திச்சு பாருங்க. சரிங்க சார். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இது எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கு. பையனுக்கு வேலை கிடைக்கட்டும் முதல்ல. என் பையனுக்கு வேலை கிடைக்கும். அவனை டெய்லி முருகர் கோயிலுக்கு போயிட்டு செம்பருத்தி பூ கிடைச்சதா அல்லது செவ்வளரி பூ கிடைச்சதுன்னா ஒரு புடி எடுத்துட்டு போய் முருகனுடைய பாதத்துல ஓம் சரவண பவாய ஹிரீம் பாச அனுகிரகம் இந்த மந்திரத்தை 10 முறை சொல்லிட்டு பாதத்துல வச்சு கும்பிட்டுட்டு போக சொல்லுங்க. சரிங்க சாமி. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. அவன் கரெக்டா 48 நாள் செஞ்சானா அதுக்குள்ளேயே ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். கணவருக்கு ஒரு வைத்தியம் பார்க்கறத தொடர்ந்து பாருங்க. அதுல முடியலான்னும் பொழுது என்ன வந்து பாருங்க. நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. ஐயா இந்த நம்ம இதில் இந்த சங்க நிதி பதும நிதி அது போன வாரம் ஒருத்தரை பார்த்தேன். சரி. கல்யாணம் ஆகி எங்களுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு சாமி. அந்த அளவுக்கு வயதானோம். 22 வருஷம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அவ்வளோ என் கணவர் மாதிரியோ நாங்களோ அவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தோம். திடீர்னு சூன்யம் வைத்தது போல் எங்கள் குடும்பமே ரொம்ப அவஸ்தைப்பட்டு, அதாவது வேதனைக்கே அளவே இல்லை. நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ அவ்வளோ வேதனைப்பட்டு, ஆமாம் நேர் எதிராக கஷ்டப்பட்டோம். பிள்ளைங்க முதல் கொண்டு எல்லாமே ஏண்டா வாழறோங்கிற ஒரு கேள்விக்கு எங்களுக்கு எல்லா வசதியும் காரு பங்களா எல்லாமே வசதியும் இருக்குது. ஆனால் ஒரு காலம் எனக்கு என் கணவருக்கும் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. சண்டை மேலே சண்டை வருது, என்னன்னே புரியல அப்படின்னு நினைக்கும்போது தான் தொலைக்காட்சியில் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்தேன். ஒரு முறை வந்து இந்த சங்கநிதி பகுமதியை பற்றி பேசுனீங்க. அதை நான் புக் பண்ணி வாங்கி மாட்டினேன். சாமி 1 வருஷம் மட்டும்தான் சாமி அந்த கஷ்டம் இருந்தது. இப்போ பழசை விட நல்லா இருக்கு. ஆமாம் ஐயா. இல்லை இதுவும் நான் வந்து இப்படிலாம் இருக்குங்கிறத தெரியப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் ஐயா. இது மாதிரிலாம் எனக்கு பழக்கம் இல்லை, வேறு வழியில். இந்த மாதிரி உண்மையாக வரும்பொழுது அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிங் டாலரே பாருங்கள், நீங்கள் போட்டது முதல் கொண்டு எல்லாரும் பார்த்தது முதல் கொண்டு அது எவ்வளோ சொல்கிறாங்க. நடைமுறையில் பயன் இருக்கு. கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக ஐயா. அது அதனால தான் இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ற புத்தகம் அடுத்து வர்றதுல அருமையான புத்தகம். ஆமாம் ஐயா. அதை ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நான் அதை கையாண்டுட்டு இருக்கேன் ஐயா. அதிக நாள் எடுத்துக்கிட்டு அதுதான் நம்ம நரகத்தில் படத்தை வரைஞ்சி நீங்கள் நரகத்தை பார்த்த உடனே பயப்படுறாங்க. அதை படிக்கிறவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லுவேன், சாமி மனசில் இருக்கிற பாரம் போயிடுது சாமி. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்குறீங்க, கண்ணீர் வருது, பாரம் போயிடுது சாமி. இது வந்து நரகம் இருக்குதோ இல்லையோ அது அப்புறப்பட்ட சமாச்சாரம். முதல்ல நிம்மதி இருக்குது, அது படித்தா உலகத்தில் இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறியை கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் சொல்ல 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 ஐயா எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஐயா. அது உங்களோட பகிர்ந்துக்கணும், நம்ம அன்பான பக்தர்களோடைய பகிர்ந்துக்கணும் தான் அதை சொல்கிறேன் ஐயா. நாளைக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். நான் அங்கே இருப்பேன், வாங்க. தனிப்பட்ட முறையில் அழைச்சி மகிழ்கிறேன் ஐயா. வட்டம் போட்டாங்க. சரி, அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.